இப்பெல்லாம் எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை எந்த ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை யூடியூப் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிறது வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் வார் அப்டேட்ஸ் தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து மிடில் ஈஸ்ட்ல லாட் ஆஃப் வார் டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல இந்த இன்டர்நேஷனல் லாவை கன்சிடர் பண்ணும்போது நிறைய பேருக்கு சில கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகும். ஸோ வாட் இஸ் தி ரோல் ஆஃப் யூஎன் in condemning these war tensions and war attacks அப்படின்னா யுஎன் என்றது யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ இதோட ரோல் என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய வரும். ஸோ இந்த யூஎன் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் இந்த வார் டென்ஷன்ஸ்க்கு குரல் கொடுக்காம இல்லை. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா தி செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் ஆண்டனியோ கட்டர்ஸ் அவங்க வந்து தி டீஎஸ்கலேஷன் மெஷர்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்த வார் டென்ஷன்ஸ்க்கு ஒரு ஸ்டாப்பேஜ் வைக்கணும் கண்டம் பண்ணியிருக்காங்க இந்த இஸ்ரேல் ஈரானோட இந்த வார் அட்டாக்ஸ். பட் ஸ்டில் ஏன் எந்த ஒரு பைண்டிங் ரெசல்யூஷன்ஸும் எடுக்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூஎன்னா என்ன, அவங்களோட ப்ரிடாமினன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பவர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யுனைடெட் நேஷன்ஸ்ன்றது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். பிஃபோர் தி வேர்ல்டு வார் II லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. It was on 1919. But in the League of Nations எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா to bring in the peace and security. ஆனா இந்த League of Nations வந்து ஒரு complete failure. So post World War II இந்த United Nationsன்றது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த United Nations கீழே 6 principal organs இருக்கு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் கீழே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 193 கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்காங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ்ன்றது 1945 ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் இருக்கு. ஸோ தி யூஎன் ஜெனரல் அசம்பிளி, தி யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், தி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், தி செக்ரட்டரியட் அண்ட் தி ஐசிஜே. மோரோவர் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில்ன்ற ஒரு ஆர்கன் இப்போ நடைமுறையில் இல்லை, இன்ஆக்டிவாக இருக்கு. ஸோ இந்த 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் ஆர் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஜேன்றது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்குது, ஹை கோர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஜுடிஷியரின்றது ஒரு விங் இல்லையா, ஒரு ஜுடிஷியரி விங் இருக்குது. ஸோ அப்போ வேர்ல்டில் தனியாக ஒரு வேர்ல்டுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்ற ஒரு ஆர்கன் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கீழே இருக்குது. ஸோ இதோட ஒர்க் என்னன்னா டு என்ஷூர் ஜஸ்டிஸ் அமாங் தி வேர்ல்டு நேஷன்ஸ் டியூரிங் தி டைம் ஆஃப் தி கான்ஃப்ளிக்ட். இதுக்கு வந்து அப்பீல்லாம் எதுவுமே போக முடியாது, ஏன்னா இதுக்கு மேலே எந்த ஒரு அப்பீலேட் பாடியும் கிடையாது. ஸோ இந்த யூஎன் ஜெனரல் அசம்பிளி கீழே எந்த ஒரு ரெசல்யூஷன்ஸ் எடுக்கப்பட்டாலும் அது பைண்டிங் கிடையாது. ஸோ தி யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு விஷயம் இந்த யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் கீழே எந்த ஒரு வேர்ல்டில் எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலுமே அது பீஸ் அண்ட் செக்யூரிட்டி பாதிக்கிற மாதிரி இருந்தால் அந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அத்தாரிட்டி இருக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட எடுத்துட்டு போய் நியாயம் வாங்கி தர்றதுக்கு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஐசிஜே ஆஸ் பர் ரூல் பார்த்தீங்கன்னா பைண்டிங் தான். பட் ஆல்தோ இட் இஸ் லீகலி பைண்டிங், இந்த 2 பார்ட்டியும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் பைண்ட் ஆக முடியும், இல்லைன்னா அது பைண்டிங்காக எடுத்துக்கொள்ளப்படாது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்பலேட் ஆர்கன் கிடையாது. ஸோ அதனால இந்த மோஸ்ட் சூப்பர் பவர்ஸ் இன் தி வேர்ல்ட், சூப்பர் பவர்ஸாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கீழே இருக்கிற அந்த பவர்ஃபுல் அத்தாரிட்டியை வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒப்புதல் தெரிவிக்கலாம், தெரிவிக்காமலும் இருக்கலாம். அதனால அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் டைரக்டாக வர முடியாது. ஸோ அதனால தான் நிறைய இந்த வார் டென்ஷன்ஸ் வந்து ஆல்தோ இட் இஸ் இல்லீகல், இந்த இன்டர்நேஷனல் லா பிரகாரம் இதை நம்ம சமாளிக்க முடியலை. ஸோ இது ரொம்ப இல்லீகலாக இருந்தாலும் சமாளிக்கிறது வந்து யூஎன் மூலியமா சமாளிக்கிறது, அது ஒரு ஃபோர்ஸபிளாக கொண்டு வந்து பைண்ட் செய்ய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ ரீசெண்டா இந்த ஐசிஜேன்றது நம்ம பார்த்தோம், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கீழே ஏதாவது இந்த வார் டென்ஷன்ஸ் பற்றின கேஸ் கொண்டு வரப்பட்டதுன்னா அதை ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ட்ரிபுனல்ஸ் வச்சு இந்த கிரைம் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து ஸ்பெஷலைஸ்ட் ட்ரிபுனல்ஸ் வச்சு தான் அணுகுனாங்க. பட் லேட்டர் ஆன் இப்போ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படின்ற தனியாக ஒரு கோர்ட் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ எனி கிரைம் ரிலேட்டட் இஷ்யூஸ் பிட்வீன் தி கண்ட்ரீஸ் வந்து இந்த இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு ரெஃபர் செய்யப்படுது. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து 2002 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ
ஆல்தோ தி ஜட்ஜ்மெண்ட்ஸ் கிவன் பை தி ஐசிசி ஆர் பைண்டிங், அகெயின் நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பார்ட்டிஸும் ஒப்புதல் தெரிவித்தால் மட்டுமே அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு அது வர முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு நம்ம அப்பீல் போக்குறதுக்கு வேற அப்பலேட் பாடி கிடையாது. ஸோ என்ன மாதிரியான ரெசல்யூஷன்ஸ் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை கண்டம் பண்ண செய்வாங்க to bring in peace and security அப்படின்னா, there are two kinds of modes. One on the peaceful settlement of disputes, another one is the forcible settlement of disputes. ஸோ எல்லா கேஸும் வந்து எடுத்தோடனே இந்த ஐசிசி கிரிமினல், அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ரெஃபர் செய்யறதுக்கு முன்னாடி they will go for the other means of settlement like mediation, arbitration, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த ஈரான் யூஎஸ் இஸ்ரேல் வாரில் கூட பார்த்துருப்போம். இந்த பாகிஸ்தான் வந்து இந்த மீடியேஷன் டாக்ஸை வந்து தே ஹாவ் என்ஹான்ஸ்ட் இல்லையா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எதுவுமே செட்டில் பண்ண முடியலன்னா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மே ஆல்சோ ரெஃபர் தி கேசஸ் டு தி ஐசிஜே. யூஎன்எஸ்சி எடுக்கக்கூடிய எந்த ஒரு ரெசல்யூஷன்ஸையும் தி பார்ட்டிஸ் டு தி யூஎன் வந்து அவங்க இதை அபாய்ட் பண்ணல, ஒப்புதல் தெரிவிக்கல அப்படின்னா the UN can take further measures of levying the sanctions on the particular countries, like levying the economic sanctions, trade sanctions. இந்த மாதிரி பல sanctions வந்து யுனைடெட் நேஷன்ஸ் மேற்கொள்ளலாம் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இல்லை அவங்களோட ரெசல்யூஷன்ஸை அபாய்ட் பண்ண வைக்கிறதுக்கு. ஆனா வெளிப்படையா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆல டைரக்டா ஒரு நடவடிக்கையும் பர்டிகுலர் கண்ட்ரி மேல எடுக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு நடவடிக்கை அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களே வந்து அவங்களோட ஆப்ஜெக்டிவ்க்கு அகேன்ஸ்டா போற மாதிரி ஆயிடும். அதாவது தி பிரைமரி கோல் ஆஃப் தி யுனைடெட் நேஷன் இஸ் டு பிரிங் இன் தி பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அமாங் தி வேர்ல்ட் நேஷன்ஸ். ஸோ இந்த ஒரு காரணங்கள்னால தான் ஆல்தோ பல கண்ட்ரீஸ் வந்து இல்லீகலா பல விஷயங்கள் செய்திருந்தால் கூட டைரக்டா ஸ்ட்ரிக்டா எந்த ஒரு ரெசல்யூஷன்ஸையும் யூஎன்னால எடுக்க முடியாது. ஆல்சோ இப்போ ஒரு கண்ட்ரியில எந்த ஒரு இன்டர்னல் பாதிப்பு இருந்தாலும், ஒரு ஸ்டேட்ல எந்த ஒரு லா வந்து இல்லீகலா லாக்கு மீறி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட கவர்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸை வச்சு, போலீஸ் ஃபோர்ஸை வச்சு அதை கண்டம் பண்ணும், ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி வேர்ல்டுல எந்த ஒரு போலீஸ் ஃபோர்ஸுமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் ரீதியாக தான் நம்ம அணுக முடியும். ஸோ பல லீடிங் பொலிட்டிக்கல் பவர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு வந்து they might make use of their dominance, economic dominance வந்து அவங்க யூஸ் பண்ணி எந்த ஒரு லாவை கூட அவங்களால மாற்ற அவங்களுக்கு வழி உண்டு. ஸோ இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் லான்னு நம்ம எடுத்துட்டோம்னா தி பவர் வின்ஸ் தி ஸ்ட்ரகிள். ஸோ எங்கே வந்து அதிகமான பவர் யார் கை ஓங்கியிருக்கோ அவங்க வைக்கக்கூடியதுதான் வேர்ல்டு சட்டம்ன்ற மாதிரி இருக்கு. பட் ஜுடிஷியரி வைஸ் பார்த்தோம்னா இதுதான் ஸ்ட்ரக்சர். வி ஹாவ் தி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் வி ஹாவ் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். பட் ரெண்டு பார்ட்டிஸும் மனம் வந்து அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும், இது கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு நாங்க வந்து ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும்னு அவங்களே முற்பட்டு வந்து அந்த பர்டிகுலர் கேஸுக்குள்ள வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இது பைண்டிங்காக என்ஃபோர்ஸ் செய்யப்படுது. இல்லைன்னா அப்டேட் பாடி எதுவுமே கிடையாது. டைரக்டா வந்து எந்த ஒரு விஷயமும் ஒரு யூஎன்னால இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னாலையும் சரி, இல்லை ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னாலும் சரி எடுக்க முடியும்னா கூட இந்த யூஎன்எஸ்சி கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர்னால என்ன மாதிரியான விஷயங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ ஒரு இன்டர்நேஷனல் லான்னு எடுத்துட்டோம்னா, பாலிடிக்ஸ்னு எடுத்துட்டோம்னா, எந்த ஒரு கண்ட்ரியும் சரி ஒரு இன்டர்நேஷனல் ஃபாரம்ல இருக்கிறாங்க இல்லை மல்டிலேட்ரல் ட்ரீட்டிக்குள்ள என்டர் ஆகுனாங்கன்னா ரெகக்னேஷன் ஆஃப் தி அதர் கண்ட்ரிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல அவங்களுக்கான ஸ்டாண்ட் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா எல்லா கண்ட்ரிஸும் முடிவெடுத்து இவங்க வந்து செய்யறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கண்ட்ரியை வந்து செக்லூட் செய்யப்பட்டு பின்னடைவில் அந்த கண்ட்ரியை வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரியாக முத்திரை குத்தலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டெரரிஸ்ட் நாடாக, ரொம்ப வார் கிரைம்ஸ் நடக்கக்கூடிய நாடா இருந்ததுன்னா ஒரு டெரரிஸ்ட் நாடாக அவங்கள வந்து ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் தான் வந்து இன்டைரக்டா கொடுக்க முடியுமே தவிர டைரக்டாக அவங்கள அட்டாக் செய்யறதுக்கு எந்த ஒரு மெஷர்ஸும் யூஎன்னால எடுக்க முடியாது. ஸோ இதனாலதான் இந்த வேர்ல்டு பாலிட்டிக்ஸ்ல எந்த ஒரு இல்லீகல் அட்டாக் ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி மேல நடத்தினாலும் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் ஆல்வேஸ் வின்ஸ் தி பேட்டில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ முடிந்த அளவுக்கு எல்லா நேஷன்ஸும் இந்த பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை வந்து ஃபார்மோஸ்ட் கோலா வச்சு எந்த ஒரு விஷயமும் அணுகுனால் ஒரு தார்மீக ரீதியா நம்ம எல்லா கண்ட்ரியுமே வந்து ஒட்டுமொத்தமா நம்ம வந்து இல்லீகலா எதுவும் செய்யக்கூடாது,
ஹியூமனிட்டிக்கு அகெயின்ஸ்ட் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களே ஒரு ரெசல்யூஷன்ஸ் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை வந்து யூஎன்னால என்ஃபோர்ஸ் செய்ய முடியும். ஸோ யூஎன் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா they can conduct sessions, they can enforce sanctions, they can mediate talks, they can try to bring in justice. For everything the main goal is peace and security. அதுக்கு அவங்களால முடிந்த எல்லா ஒரு நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களால ஃபோர்ஸபிளாக எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு கண்ட்ரி மேலே தெரிவிக்க முடியாது.